மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கும் முறை. யார் தர்ப்பணம் கொடுக்கலாம்? பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம். வீட்டில் எளிய முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறை. செய்ய வேண்டிய தானங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆண்டில் 12 அமாவாசை திதிகள் வரும். இவற்றில் தை மாதத்தில் வரும் தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை, ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை ஆகியவை முக்கியமானதாக கருதப்படுகிறது. வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் மட்டும் விரதம் இருந்தால் கூட வருடம் முழுவதும் அமாவாசை விரதத்தை கடைபிடித்த பலனை பெற்றுவிடலாம் என சொல்லப்படுகின்றது. நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எள் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்தில் இருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்களாம். அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாளான பிரதமை திதியில் பூமிக்கு வந்து சேர்வார்கள். அடுத்த 15 நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாக மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்கள். அவர்கள் நம்மோடு வந்து தங்கியிருக்கும் அந்த 15 நாட்கள் மகாலயபக்ஷ காலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மகாலயபக்ஷ காலத்தில் வழிபடும் முறை பற்றிய வீடியோவை ஏற்கனவே நமது சேனலில் கொடுத்துள்ளோம். வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த 15 நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான மகாலயபக்ஷம் 15 நாட்களும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். அதனால் அனைவருக்கும் அது சாத்தியம் இல்லை. எனவே மகாலய அமாவாசை அன்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதல் பலமும் ஆத்ம சக்திகளும் கிடைக்கும். அந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் அவற்றை மகா விஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக ஐதீகம். நாம் செய்யும் இந்த பித்ரு தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் நம் முன்னோருக்கு மட்டுமின்றி நாம் வணங்கும் மகா விஷ்ணுவையும் சென்றடைகிறது. எனவேதான் மகாலய அமாவாசை மற்ற எல்லா அமாவாசை நாட்களை விடவும் உயர்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த வருடம் மகாலய அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமையன்று வழிபடப்படுகின்றது. அமாவாசை திதி அக்டோபர் 1ஆம் தேதி இரவு 10:35 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 12:34 மணிக்கு முடிவடைகிறது. லோகத்தில் இருந்து நம்மை காண வரப்போகும் நம்முடைய முன்னோர்களை எப்படி வரவேற்பது? பொதுவாக நம் முன்னோர்களுக்கு அமாவாசை தினத்தன்று எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது. எள் என்பதை வடமொழியில் திலன் என்று கூறுவார்கள். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எள். யார் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? தந்தை அல்லது தாய் அல்லது இருவரும் இல்லாத ஆண்கள் தர்ப்பணம் தர வேண்டும். கண்டிப்பான முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா? கணவன் இல்லை என்றால் மனைவி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக வீட்டில் வாழை இலை போட்டு அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்து வழிபாடு செய்யலாம். அமாவாசை அன்று சுமங்கலி பெண்கள் உபவாசமாக இருக்கக்கூடாது. நிறைந்த வயிற்றுடனே விரதத்திற்கான உணவை சமைக்க வேண்டும். அமாவாசை அன்று இரவு உணவின் போது கண்டிப்பான முறையில் ஒரு கைப்பிடியாவது அன்னம் உண்ண வேண்டும்.
வழிபடும் முறை. அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள். தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் காலை சூரிய உதயத்திற்கு பின்பு 6 மணிக்கு மேல் மதியம் 1 மணிக்குள். ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்து தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற கடலொட்டி இருக்கும் ஆலயங்கள், புனித நதிக்கரைகள் மற்றும் தர்ப்பணம் கொடுக்க சிறந்த ஆலயமாக இருக்கும் அவிநாசி, சிவகாசி, தென்காசி, விருதாச்சலம், வாரணாசி போன்ற புனித தலங்களில் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். மேல் சொன்ன கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டால் வீட்டில் அந்தணரை அழைத்து தானம் கொடுத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுவும் முடியாவிட்டாலும் வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறை. தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தரையில் அமரக்கூடாது. எனவே பூமியில் ஒரு வெள்ளை துணியை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தாம்பூல தட்டை வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கை மோதிர விரலில் தர்பையை சுற்றி மோதிரம் போல முறுக்கிவிட்டு கொள்ளுங்கள். உள்ளங்கையில் கொஞ்சம் எள் மற்றும் பச்சரிசியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எள்ளானது வெள்ளையாக இருக்கக்கூடாது, கருப்பு எள்ளாக மட்டுமே இருக்க வேண்டும். பஞ்சபாத்திரம் எனப்படும் பித்தளை சொம்பில் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையில் இருக்கும் எள்ளை தாம்பூல தட்டில் இறைக்க வேண்டும். இறைக்கும் எள்ளானது உங்களுடைய வலது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையே வழிந்து செல்லுமாறு சாய்த்து கொள்ளுங்கள். வலது கையால் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து எள்ளையும் தண்ணீரையும் சேர்த்து இறையுங்கள். இறைத்து முடித்த பிறகு கையை அதிலேயே நன்கு கழுவி கொள்ளுங்கள். ஒரு எள் கூட கைகளில் ஒட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். பெயர் தெரியவில்லை என்றால் என்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பின்பு அகத்தியர் அருளிய பித்ரு தர்ப்பண மந்திரமான மெய்யில் விளங்கும் ஜோதி மெய்யுணர்ந்த மேல் நீத்தார் மனம் குளிர வார்த்த எல் நீர் ஏற்று மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்யும் போது காசி விஸ்வநாதரை வணங்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் தர்பையை அவிழ்த்து அதிலேயே போட்டு நீர்நிலைகளில் கரைத்துவிட வேண்டும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஏரி, குளம், கிணறு போன்ற ஏதாவது ஒரு இடங்களில் அதனை கொண்டு சென்று கரைத்து விடுவது நல்லது. இவ்வாறு கரைத்துவிட்டு பின்பு வீட்டிற்கு வந்து நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு வாசலில் இடப்பட்டுள்ள கோலம் ஒரு தடையாக இருக்கும். எனவே அன்றைய தினம் வீட்டில் கோலமிடக்கூடாது. உங்களுடைய முன்னோர்கள் படம் இருந்தால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து பூக்கள் சாற்றிவிட்டு பிறகு தலைவாழை இலை போட்டு உங்கள் வழக்கப்படி படையலிட வேண்டும். பிறகு கற்பூர தீபாராதனை செய்துவிட்டு காகத்திற்கு உணவு கொடுத்துவிட்டு அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யலாம். பித்ருலோகத்தில் இருந்து நம்மை தேடி வரும் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பசியை போக்குவதோடு பசியோடு இருக்கும் ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதால் நம்முடைய பல தலைமுறைக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றது. ஏழைகள், இல்லாதோர், இயலாதோருக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்து நாம் செய்த பாவங்கள், கர்ம வினைகள், தீவினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கை. தண்ணீர் கூட தானமாக தரலாம். இதில் மிகவும் முக்கியமானது அன்னதானம்தான். பசுவிற்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் தானமாக கொடுக்க வேண்டும். மாலையில் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் வாங்கி ஏற்றிவிட்டு இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். இவ்வாறு செய்வதே முழுமையான அமாவாசை வழிபாடாகும். பலன்கள்: நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்கின்றோம். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாததால் வருகிற தோஷம் பித்ரு தோஷமாகும். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுகளுடன் எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் அது பித்ருதோஷமாகும். ஜாதகத்தில் ராகு கேது 1, 5, 7, 9 இடங்களில் இருந்தாலும் அது பித்ருதோஷமாகும். ராகுவுடன் சூரியனும் சனியும் சிம்மத்தில் சேர்ந்து இருந்தால் 3 தலைமுறைக்கும் பித்ருதோஷம் இருப்பதாக அர்த்தம். பித்ருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரும் வரங்களையே தடுத்து நிறுத்த சக்தியுடையது. சிலர் ஏராளமான பரிகாரங்கள், தானங்கள் செய்தும் துன்பத்திலிருந்து விடுபடுவதில்லை. தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் கிரகநிலைகள் யோக நிலையில் இருந்தாலும் அந்த பலனை அவர்களால் அடைய முடியாமல் பித்ருக்களும் பித்ரு தேவதைகளும் தடை செய்கிறார்கள்.
நமது மூதாதையர்களின் அருளாசி நம்மை காக்கும் கவசமாகும். பித்ருக்களின் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தாலே போதும், எத்தகைய தடையையும் தாண்டி வெற்றியடையலாம். சுபகாரிய தடை, மகப்பேறில் தடை, தொடரும் விபத்துக்கள், தீராத நோய் இவற்றுக்கெல்லாம் பித்ரு தோஷமும் ஒரு முக்கிய காரணமாகும். பித்ருதோஷம் நீங்க மகாலய அமாவாசை புண்ணிய காலத்தில் விரதமிருந்து நம்முடைய வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆசியை பெற்றுக்கொள்ளலாம். எனவே மகாலய அமாவாசை என்ற அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இருந்தால் லாபம் நமக்கு மட்டுமல்ல, நம் தலைமுறைக்கும் சேர்த்துதான். மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம். அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அமாவாசை நாளில்தான் சந்திரன் சந்தோஷம் அடைகிறாராம். மனோகாரகன் சந்திரன் சந்தோஷம் அடைந்தால் நம்முடைய மனதும் சந்தோஷமடையும். மகிழ்ச்சியான மனதுடன் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். சந்திரன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் நம் பித்ருக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகவே அமாவாசை தினம் பித்ரு தர்ப்பணத்திற்கு உரிய நாளாக கூறியிருக்கிறார்கள். முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்கள் நாம் சிரத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த மகாலய அமாவாசை என்று நம் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களின் பரிபூர்ண ஆசியை பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.